ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் கைஸ். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பிஆர்எக் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அந்த கேம் ப்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபேக்ட்ரியில் வந்து குச்சிடலாம். எனக்கு ஃபேக்ட்ரி தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் எப்போவுமே ஃபேக்ட்ரியில் தான் இறங்குவேன் பிஆர் ரேங்க்டு வந்தேன்னா. ஸோ ஃபேக்ட்ரியில் இறங்கிக்கலாம். சரி, ஃபேக்ட்ரிக்குள்ளே இறங்கிடலாம். அப்பப்போ அப்படி தான் ரோல் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆமாம், நான் தான் ஃபேக்ட்ரியோட கிங்கு, ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் ஃபேக்ட்ரி பிடிக்கும், ஆள் தான். தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க, ஃபேக்ட்ரியில் அத்தனை பேர் பறக்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீன்லாம் இல்லை, நான் தான் வச்சேன் அதை. அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நின்றுனுக்கிறாரு, இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தவர் அச்சாச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடுத்துக்கிறோம். 44 பேர் அலையில் இருக்கிறாங்கோ. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் கன்று வச்சுருப்பாரா இல்லையான்னு தெரில. ஸோ வச்சில்ல. சரி, ஓகே, ஃபிஷ்ஷிலே குத்தி இறங்கிடலாம். குஸ்டார் ஒரு கீழே. அடிச்சிடாத தம்பி, அடிச்சிடாதப்பா, நான் ஒன்று வச்சுறேன். வெயிட், போட்டு தள்ளிட்டான் கைஸ், போட்டு தள்ளிட்டான். 2வது வாட்டி இறங்கும் அந்த ஆட்டோமேட்டிக் காரியோ அவங்கள, அதுலேருந்து வச்சு இறங்கிடுவோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என் கையில் பென்சோன் கன் இருக்குது. பென்சோனா இல்லை பைசன் கன். ஆமாம் கைஸ், நான் பென்சோன்னு சொல்லுவேன், சும்மா சொல்லி பழகிச்சு, அதுதான் பென்சோன் கன்னுன்னு சொல்கிறேன். பைசன் கன்னா, அதுதான் பைசன் கன்று. இங்கே ஒருத்தர் இறங்கிறாரு, குதிக்க போகிறாரு நினைக்கிறேன். போட்டலே போ, வீட்டுக்கு போடா. அப்புறமா வேறு யார் இருக்கான்னு தெரியல. கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. கீழே குச்சிடலாமா? குச்சிடுவோம். ஹெல்த்து கம்மியாகக்கூடாதுன்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓரியன் கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தீங்கன்னா. நான் எப்போவுமே ஓரியன் கேரக்டர் ஸ்கில்லு தான் வச்சு விளாடுவேன், இல்லைனா அப்படியே ஹூங்காங் கேரக்டர் வச்சு விளாடுவேன் கைஸ். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒருத்தர் ஓடினுங்கிறாரு. டேமேஜ் தான் கொடுப்பேன், ஹெட்டு போகல, ஏன்னு தெரில. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆடினேன், பார்த்துருப்பீங்க நீங்களே. வீடியோ வரல கொஞ்சம் நாளாக, ஒரு நாளாக வரலான்னு நினைக்கிறேன். இவர் வருங்க கைஸ், இந்த கேரக்டர் போட்டு ரொம்ப காட்டுவார். அங்கேருந்து இங்கே மறைஞ்சு போய் மறுபடியும் இங்கே வந்துட்டு அவ்வளோதாங்க. ஸ்கில் ஏத்தாச்சு. ஒரு பீஸ் அங்கே ஓடினுக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். மெடிக்கெட் போயிட்டு அடிப்போம். மெடிக்கெட் போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே அவர் வந்து அந்த சைடு வந்துடுவார், அந்த லெஃப்ட் சைடில் வந்துடுவார். நினச்சா அப்போயே அந்த சைடு தான் வருவாருன்னு, ஏன்னா இந்த சைடில் ஆளை காணோம், அதான் அந்த சைடில் வருவாருன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்திருப்பார். பார்த்தீங்களா, வந்துக்கிறாரு. நான் அந்த சைடில் இருப்பேன், க்ளோவெல்லாம் போட்டு வந்துக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மஜாவான ஹெட்டே, மஜாலாம் இல்லை, சும்மா நார்மலான ஒரு ஹெட்டே ஃப்ளூக்கில் போயிட்டுக்குது. ஸோ கைஸ், நம்ம போயிட்டு இங்கே ஃபேக்ட்ரி எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக அந்த எல்லோரையும் கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போயிட்டு ஒரே ஒரு அமௌண்ட்டு போட்டுருவோம். என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான், வணக்கம்பா அப்படின்ற அமௌண்ட் தான். இது பேர் வணக்கமா இல்லை என்னதுன்னு தெரில. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே அப்படியே சும்மா அமௌண்ட்டு போடுவோம். அப்புறமா கீழே இறங்கி போவேன். அப்போ தான் ஒரு எனிமையை பார்ப்பேன். ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சுன்னு நினச்சேன் ஃபேக்ட்ரியை, பட் ஆனால் கிளியர் பண்ணல போல். பார்த்தீங்களா, ஓடுவார் தலைவர். இவர் தான் வந்து மேஜிக் காட்டுவார். இதுக்கு முன்னாடி மேஜிக் காட்டினார்ல, அவருக்கு மேலே இவர் மேஜிக் காட்டுவார் பாருங்கள். இப்போ அங்கே போகிறாரா, அங்கே போயின்னு இருக்கும்போது நானும் அங்கே போய் பார்ப்பேன், சுடுவேன், டேமேஜ் பண்ணுவேன். பட் ஆனால் அங்கேருந்து டப்புன்னு மஞ்சு போய்ட்டுவார். பார்த்தீங்களா, காணாமல் போயிட்டார், மேஜிக் காட்டார். இவர் தான் மேஜிக் மேன். அது ஸ்கில்லு, இதுக்கு முன்னாடி பண்ணவர். இது வந்து ஆஃப்லைன் பிளேயர் மாதிரி போல், நெட்டு சரியாக கிடைக்கல போல். அவருக்கா எனக்கா தெரில. பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க போகிறேன். ஸோ லூட் அடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து லூட்டு பொறிக்கிட்டு மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இப்போ என் கையில் என்னென்ன கன்று இருக்குதுன்னா,
ஏ A94 கன்னும் அந்த மேக்கா எம்ஏசி 10 அந்த கன்னும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சம் போட்டு போகலாம். அஜின்னொரு வில்லு அஜி தந்திர சொல்லு ஐயோ வாய் கொள்ளுது. ஸோ கைஸ் காப்பி ரைட்ஸ் போட்டுற போகிறாங்க, பாதியிலே நிறுத்திப்போம். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இதை நான் கேம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணேன் கேம் ப்ளே. ஸோ இங்கே ஏற்கனவே ஃபைட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இங்கே எல்லாம் செதறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த புது அப்டேட்டில் அந்த ஒரு பிளான்ட் மாதிரி வருமே அதுதான் நினைக்கிறேன் கைஸ். அதுதான், அதை நம்ம கில் பண்ணிட்டோன்னா போதும், அதுக்கு லூட்லாம் ட்ராப் பண்ணோம். அதுதான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல லூட்டு பொறுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ அலைவு பார்த்தீங்கன்னா 9 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் நான் கில் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட 100 காயின் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த வீடியோ அப்படியே ஓட்டணும்ல பேசி அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் ஓடுறாரு, அவரை சுடுவோம். டேமேஜ் மட்டும்தான் கைஸ் ஆகுது. ஆனால் வந்து செத்து போல், கில் பண்ண முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வருவார், ஒரு பிளேயரு ஹயோட்டா கேரக்டர் வச்சுக்கின்னு ஸ்கேர் வச்சு என்ன போட்டு தருவார். இந்த இடத்துல வந்து பயங்கரமாக சதுரிட்டேன் கைஸ். நிறைய பேர் அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் கொடுத்துருவார். இந்த சைட்லேருந்து தான் சவுண்டு கேட்டுது பார்த்தீங்களா, தலைவர் வராரு. இவர் கைஸ் என்னை போட்டு தள்ளுவார். பாய் அடிக்கலான்னு பார்த்தேன், பாயெல்லாம் அடிக்க முடியல. டப்புன்னு ஓரியன் ஸ்கில் கேரக்டரை போட்டு அப்படியே க்ளோவால் கச்சன்னு போட்டு விட்டு வருவாரான்னு பார்த்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்கில் கார்டு இருந்தது, அந்த டக்ஸோ என்கா அந்த கேரக்டரோட ஸ்கில் கேரக்டரு. அதை போட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஜன்னல் வழியாக குதிச்சு தப்பிச்சேன். அவருக்கும் பயங்கர டேமேஜ், எனக்கும் பயங்கர டேமேஜ். சரி ஃபஸ்ட்டு க்ளூவால் போட்டு மெடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மெடி போட்டேன். ஒரு ஃபுல் மெடியா, சூப்பர் மெடிக்கிட்டா அது இருந்தது. ஸோ அதனால் டப்புன்னு போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் கைஸ். ஏன்னா வந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உக்காந்துட்டு இருப்பேன். கரெக்டாக ஏந்திரிக்கும் போது என்னை போட்டு தள்ளுவார். கொஞ்சம் மன உடச்சல் ஆகிடும். சவுண்டுலாம் கேட்கும் கைஸ், இந்த மாதிரி யாரோ ஓடுற மாதிரி கேட்கும், குதிக்கிற மாதிரிலாம் கேட்டுச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் பக்கத்துலேயே உக்காந்துட்ருப்பேன். கரெக்டாக ஏந்திரிப்பேன், போட்டு தள்ளுவார். நீங்களே பாருங்கள், இந்த பாருங்கள் அங்கே சுடுறாருன்னு நினைக்கிறேன் அவர் தான். இப்போ ஏஞ்சி நின்றுட்டுருப்பேன், கரெக்டாக வந்து போடுவார் கைஸ். மண்டையிலே தெறிக்க அடிப்பார். சவுண்டு கேட்கும். அங்கே மேலே ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருந்தார், அந்த படிக்கட்டுக்கிட்ட கிளாக் டவர் இருக்குல்ல அங்கே கைஸ், அங்கே சுட்டுட்ருப்பார். அந்த சவுண்டு கேட்டுட்டு நான் இங்கே நின்றுட்டுருப்பேன். சரி அவரை தான் அடிக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பேன். கரெக்டாக இங்கே வந்து போட்டு தள்ளுவார் கைஸ் ஹெட்டு. ஸோ கைஸ் இந்த மேட்ச் வந்து தோல்வி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விளையாடுறது உங்கள் கிறிஷ் கேமிங். பாய்.